ரஞ்சித், இது பிரதமருடைய இந்த பேச்சு ஏற்புடையதா முதல்ல? ஏன்னா இங்கே வந்து திருவள்ளுவரை உயர்த்தி பிடித்து பேசுறது, தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பெருமையாக பேசுறது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த பிரதமர் நரேந்திர மோடி பீகாருக்குள்ளே போகும்பொழுதோ அல்லது உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே போகும்பொழுதோ ஒடிசாக்குள்ளே போகும்பொழுதோ தமிழர்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது சரியான பார்வையா முதல்ல? இல்ல, அந்த நெரேட்டிவை திமுக தான் செட் பண்ணுது. அதாவது பிரதமர் அவர்கள் தமிழருக்கு எதிராக பேசுறாருங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே தமிழருக்கு எதிராக பேசவே கிடையாது. ஒடிசால பேசுனதுமே சொன்னா கூட அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரே நிமிஷம் ரஞ்சித், தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை துன்புறுத்துகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எங்க நடந்துச்சு? இல்ல, திமுக துன்புறுத்துன்னு சொன்னாரே தவிர தமிழர்கள் வந்து திமுகவினரே சொல்றீங்களேன். திமுகவினர் தமிழ்நாட்டினுடைய திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை எந்த இடத்துல திமுகவினர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறா? திமுகவினர் பீகாரிகளை தாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு துன்புறுத்துறது அப்படிங்கிறது வந்து நேரடியாக அவர்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டு வருங்க. வன்முறையை தூண்டுற விதமா பேசுறது, மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பு பண்றது. உதாரணத்துக்கு வட மேல ஒரு வெறுப்பை வந்து வச்சிருக்கோம். ஏன்னா அவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்கிற ஒரு விஷயம், அவர்களை பத்தி சரியான தரக்குறைவான விஷயம். அதாவது வட இந்தியர்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அறிவுறுத்தை உருவாக்குற ஒரு விஷயம் பண்றாங்க. உதாரணத்துக்கு அவர்கள் வந்து இங்க 10 முதல் ஆட்சி ஆனந்த் டேனிதி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் பல வட இந்தியர்களும் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, வட இந்தியர்கள் வந்து இங்க வந்து 10 ஆட்சி அதுக்குதான் வராங்க, படிச்சா இதுதான் போராடிட்டாரு. ஒரு அமைச்சர் சொல்றாரு பானிபுரி தான் ஆட்சி அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு பானிபுரி வரட்டும், இல்லை வந்து தகவல் தொழில் வரட்டும், ஆனா அவர் தொழில்களை வந்து ஒரு தரக்குறைவா பானிபுரி இருக்கு, ஒரு சுய தொழில் செஞ்சு வரா, அதை வந்து தரக்குறைவா கேவலமா பேசணும். இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? இல்ல, அவங்க சொல்றதுக்கான ஆங்கிள் ஒண்ணு இருக்கு இல்லையா ரஞ்சித்? அவங்க சொல்றாங்க பீகாரை விட உத்தரப்பிரதேசத்தை விட ஒடிசாவை விட தமிழ்நாடு உயர்ந்து இருக்குது, அங்க இருக்கக்கூடியவங்க இங்க வந்து தொழில் செய்யறாங்க, நல்ல சூழல்ல இருக்கிறாங்க, கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அதே மாதிரி சுகாதாரம் இதுல எல்லாம் தமிழ்நாடு மேம்பட்டு இருக்குன்ற அர்த்தத்துல தான் அதை பேசுவாங்க. எந்த இடத்துல பீகாரிகளை இழிவுபடுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்துறாங்க? ஒவ்வொரு விஷயங்களும் அதன் துறைமுருகன் அவர் சொன்னாரு வட இந்திய கலாச்சாரத்துக்கு கேவலமான கலாச்சாரம் அப்படின்னு அந்த துறைமுருகன் அப்படின்னு பேசுறாரு. நேரடியாவே பேசுறாங்க. வட இந்தியர்கள் வந்து பார்த்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாவே இருக்குது அப்படிங்கிறோம். அதே போல பீகாரிகளை பற்றியே பேசுறாங்க, பீகாரிகள் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசுறாங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழர்கள் எங்கேயுமே தரக்குறைவா திமுக பேசுதான் சொன்னாரே தவிர தமிழர்களா பேசல. அதுதான் கேட்கிறேன், திமுகவினர் எங்க இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லுங்கன்ற, எங்க இழிவுபடுத்தி இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தரோட பேரை திருப்பி சொன்னேன், எந்தெந்த அமைச்சர்கள் எந்த காலகட்டத்தை பேசினாங்க அப்படிங்கிறது சொன்னோம். தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொன்னாங்க, சாம்பவான் பரத் அவர்கள் வட இந்தியர்கள் வந்து பன்னி குட்டி மாதிரி கெட்டு போடுறாங்க அப்படியே சொல்றாரு. வட இந்தியர்கள் வந்து பன்னி மாதிரி கெட்டு போடுறாங்க அப்படின்னு ஒரு பக்தியான ஒரு மேடையில ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு ஒரு மேடையில வந்து பேசுறாரு அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஒரு இது பண்ணும். அவர்களுக்கு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் வந்து அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பக்தியா பேசணும் அப்படிங்கிறது எவ்வளவு தரம் சார்ந்த விஷயம். ஒரு அமைச்சரா இருந்து இதெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் தானே. இவர்கள் அதிகமா பெற்றுக்கிறாங்க, பெற்றுக்கிட்டு இங்க வந்து நம்மளோட பலங்களை சொல்றாங்க, வேலை வாய்ப்புகளை படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதை உருவாக்கும் பொழுது இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்கள் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உருவாகதான் விஷயம். இயல்பான தமிழ்நாட்டுல ஒரு படிப்புல நம்ம வந்து எல்லாருமே உயர்கல்வி படிச்சிருக்கோம், அதனால வந்து ஒரு லேபர் ஒர்க் செய்யறதுக்கான அந்த மனநிலை இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த லேபர் ஒர்க் செய்ய விருப்பம் இல்லை, ஒயிட் கலர் ஜாப் மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அதனால வட இந்திய தொழிலாளர்கள் இங்க அதிகமா வராங்க. அந்த வேலையில கட்டிடத்தில் ஒரு சர்வர் வேலை இல்ல, அத ஒரு தேர்தல் யுக்தியாவே பயன்படுத்துறாரே பிரதமர் நரேந்திர மோடி, பாஜகவினர் ஒரு தேர்தல் யுக்தியாகவே. ஒடிசாவுக்கு போகும்பொழுதே பூரி ஜெகநாத் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுறது, பீகார்ல போய் இப்ப பேசுறது அப்படின்றது தமிழர்கள் வெறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைத்து வாக்கு அறுவடை செய்யலான்ற இடத்தை பயன்படுத்துறாங்களா? பண்ண வேண்டிய சூழலுக்கு திமுக தள்ளுது. ஏன்னா இப்ப பீகாருக்கு அதிகமா வந்து நிதி ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை யார் முன்னெடுத்தா? பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு இங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றோம். தமிழ்நாட்டுக்கு பண்ணல, அவங்க கூட்டணி அதிகமா பண்ணிட்டாங்க அப்படின்னு. பீகார் மக்கள் மேல நல்லது இருந்தா பீகாருக்கு கொடுத்தா எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா பீகாருக்கு கொடுத்தா அதனால கேட்டுட்டு இருக்காங்க, கல்விக்கான நிதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க, எல்லாமே கேட்க தானே செய்யறாங்க. பீகார் அதிக ஜிஎஸ்டி கட்டுறது, ஒரே நிமிஷம் ரஞ்சித், அதிக ஜிஎஸ்டி கட்டுறது தமிழ்நாடு. ஆனால் நீங்க வந்து நலத்திட்டங்களுக்கான உதவிகளையும் அதிக பணத்தையும் நீங்க வந்து பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஆந்திராவுக்கும் ஒதுக்குறது சரியானதுதானே உங்களுடைய பார்வை? இல்ல, உரிமை
இவர்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இவருக்கு விருப்ப பிரச்சாரத்தை பண்றாங்கன்றோம். பீகாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்றோம். அதுல என்ன வெறுப்பு பிரச்சாரம் இருக்குது? யதார்த்தம் தானே. எத்தனை திட்டங்கள் கடந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது? ஒரே நிமிஷம் ரஞ்சித், கடந்த பட்ஜெட்ல எத்தனை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது? ஆனா அதிக ஜிஎஸ்டி கட்டினது நாங்க தானே. கல்விக்கான நிதி வரல, எந்த திட்டங்களும் வரல, எந்த அறிவிப்புகளும் மாநிலத்துக்கு வரல அப்படின்னா தமிழ்நாடை புறக்கணிக்கிறீங்க அப்படின்ற பார்வை தானே அதுல வரும். இல்ல அந்த பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதுதான் சொல்றேன். ஆனா இங்க வந்து மாநில உரிமையை பேசலாம். ஆனா பீகாருக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு அதே பீகார்ல போயிட்டு அந்த கூட்டணிக்காக பேசுறாங்க. ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸோட சேர்ந்து திமுகவும் வந்து அந்த கூட்டத்துல ஏங்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. இவர்களை பத்தி விமர்சனங்கள் திமுக அங்க வந்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் போறாரு. அதனால அந்த விமர்சனம் தமிழ்நாட்டை பேசி தமிழ்நாட்டை மட்டுமே இருக்கா அந்த பிரச்சாரம் பண்ணப்படுங்க. திமுக அதாவது இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவர்கள் வந்து பீகாருக்கு ரசித்து போறாங்க. இவர்கள் கூட தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து கூட்டணி இவர்கள் தான் அவங்க வார்த்தை இருக்காங்க. மக்கள் சிந்தித்து முடிவெடுக்க போறாங்க. அதாவது விமர்சனங்களை பிரதமர் மோடி இருக்கக்கூடிய விஷயத்தால மக்கள் முக்கிய வைக்கிறார். இந்த மக்கள் முடிவெடுக்க போறாங்க. அது செய்ய வேண்டியது அரசியல் பிரச்சாரத்துல கட்டாயம் தானே. இவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறாங்க. சனாதனத்துக்கு எதிரான இல்ல இல்ல ரஞ்சித் இத்தனை நாளா என்ன சொன்னாங்க? திருவள்ளூரை தாண்டினால் திமுகவின்னு யாருன்னு தெரியாது, திமுகன்ற கட்சியை யாருக்கும் தெரியாது அப்படின்றப்போ இன்னைக்கு பீகார்ல போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல போயிட்டும் திமுகவினர் பீகார்களை ஒடிசாவை சேர்ந்தவங்களை துன்புறுத்துறாங்கன்னு பேசுறதுன்றது ஏற்புடைய ஒரு விஷயமா? திமுக போறாங்க இல்லையா, வெஸ்ட் பெங்கால் போறாங்க, பீகாருக்கு போறாங்க, இந்தி கூட்டணி சார்பா எல்லாம் போகும்போது அவர்கள் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் பிரச்சாரங்கள். ஏன்னா இந்தி கூட்டணி அப்படிங்கிறப்ப எல்லாமே அவர்கள் அந்த கூட்டணியில் அடங்குறாங்க. திமுகவோட ஒரு விஷயத்தையும் கட்டாயம் இருக்கு. பீகாரை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஒடிசால பேசுனது பார்த்தோம்னா பாண்டியன் அவர்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வந்து அந்த சர்வீஸ்ல இருக்கிறாரு. அவர் நம்ம முதலமைச்சரோடைய கூட 12 வருஷத்துக்கு மேல அவர் வந்து நேரடியா செயலாளராக இருக்கிறாரு. ஆனாலுமே கூட அவர் தேர்தல் அரசியலுக்கு வர முடியும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார். ஏன்னா பல மாநிலங்களும் பல தமிழ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறாங்க, டெல்லியில இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் விமர்சிக்கல. தமிழர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அவர் நேரடியா தேர்தல் அரசியல் வரும்பொழுது அவர் அதை ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்றாரு. அந்த அதான் சொன்னாரு, தமிழர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதோ தமிழர்கள் அந்த இடத்துல ஒரு பிரதமர் பதவியில் இருந்துகிட்டு பிரதமர் பேசலாமா? அந்த வார்த்தையை ஒரு கட்சியினுடைய தலைவராக பேசலாம் அல்லது கட்சியினுடைய பிரச்சாரகராக பேசலாம். ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு இடத்துட்டு இருந்து இந்த இடத்தை பேசுறது சரியா, ஏற்புடையதா? இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய வேலைவாய்ப்பு தரோன்றாங்க, அரசு பணி தரோன்றாங்க, மகளிருக்கான தொகையை கொடுக்குறோன்றாங்க, நிரந்தர பணின்ற பல அம்சங்களை பேசும்பொழுது வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பீகாருக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறோம் அந்த அர்த்தத்தில் பிரச்சாரத்தை முன்வைக்கலாம் இல்லையா? ஏற்புடையது இல்லாத அல்லது ஒரு இனத்தை குறிவைத்து பேசி ஒரு பிரச்சாரத்தை செய்து பிரதமர் இடத்துக்கு சரியான இடமா அது? இல்ல, பிரதமர் மேல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து திணிக்கப்படுது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காரு, இஸ்லாமியர்களை வந்து இந்த நாட்டை விட்டு அனுப்பிடுவார் அப்படிங்கிற ஒரு சிஏன்னு ஒண்ணு வந்தாலே அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உருவாக்கும் பொழுது அந்த ஒரு அரசியல் நிறைய அதுதான் மிக மோசமான அரசியலா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு திட்டமும் ஒருத்தர் இஸ்லாமியருங்கிறனால நிறுத்தி வைக்கப்படல. பிரதமர் ஒரு திட்டம் அறிவிக்கிறாருன்னா அது வந்து எல்லா இந்தியர்களுக்குமான திட்டமா தான் இருக்கே தவிர இந்துக்களுக்கான திட்டம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வாய்மொழி உத்தரவு கூட கிடையாது. ஆனா அந்த மாதிரி இருக்கும் பொழுது பீகார்ல அந்த மக்களுக்காக பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி வர புலம்பெயர் தொழிலாளர் தான் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை சரி பண்ணுவோம், இது வந்து போறனாலதான் அந்த கஷ்டம், இனிமே வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இன்னொன்னு நாடு முழுக்க எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. பஞ்சாப்ல வந்து பீகாரிகளையும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வரவங்களையும் விடமாட்டோம் சொல்லி அங்கிருந்த முதலமைச்சர் பேசினதை சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களிலும் இப்ப மொழி ரீதியான பிரச்சனைகள் அது வந்து தீ போல காட்டு தீ போல பரவுது. மகாராஷ்டிரால பிரச்சனை வருது, கர்நாடகால பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து மொழி ரீதியான ஒரு வெறுப்பை உருவாக்குறாங்க அப்படிங்கறத இந்த தொடர்ந்து இந்த மாதிரி பிரதமர் பேசினது அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள வராதா? பிரதமர் மொழி ரீதியிலான வெறுப்பையோ அல்லது இன ரீதியிலான வெறுப்பையோ விதிக்கிறாங்க அப்படின்ற அந்த அந்த கால்குலேஷன் அந்த முடிவுரைக்குள்ள பிரதமருடைய பேச்சு வராதா? பிரதமர் வந்து 2 இனங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கல, ஒரு இனம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்றாரு. இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கிறீங்க ரஞ்சித் தமிழ்நாட்டுல தானே ரஞ்சித் இருக்கிறார். பீகாரிகள் மீது எந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது? பிரதமருடைய பேச்சை விட்டுறலாம், திமுகவினுடைய ரியாக்ஷனை விட்டுறலாம், சாமானிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையா பேசுங்களேன். பீகாரிகள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறாங்க?
வட இந்தியர் மேல வந்து ஒரு வட இந்தியர் மேல வந்து ஒரு வெறுப்பான ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இந்த ஏன்னா ஒரு சைக்காலஜில என்ன பண்றோம், நம்ம வந்து அவர்களை தொடர்ந்து அவர்களை பத்தி விமர்சனங்கள் குறைவா பேசும்பொழுது இயல்பாவே பொதுவாகவே வந்து இந்த மாவட்டத்துக்கு ரீதியா மாவட்டத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எழுதப்பதான் திமுக ஆட்சியிலே கூட ஒரு மாவட்டத்துல பக்கத்து மாவட்டத்துக்கு தண்ணி தர மாட்டோம், இதே நிறைய தொகுதியில இருந்து பக்கத்து தொகுதிக்கு தண்ணி தர மாட்டோம். இல்ல அது எல்லாருக்குமே இருக்குது. இல்ல அது கேரளாவை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கும், கர்நாடகாவுல இருக்கும், ஒடிசாவுல இருக்கும், ஆந்திராவுல இருக்கும், எல்லார் மேலயும் இருக்குமே, மகாராஷ்டிரா அவங்க மேலயும் இருக்கும் இல்லையா? அதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற விதமா அதான் இந்த பிரச்சனை வட தமிழ்நாடு வந்து நமக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது. அதுல திமுக எங்க வந்தது சார்? தொடர்ந்து திமுக தலைவர்களே பேசுறாங்க அப்படிங்கிறப்ப அது இன்னும் போல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற விஷயமா இருக்கு. பேசலாம்.